கமலஹாசன் மணி சார் ஒண்ணு சேர்ந்து நாயகன் ஒரு மிகப்பெரிய காவியத்தை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒண்ணு சேர படம் தான் தக்லை. ஆனா இவங்க ஓப்பனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, மீண்டும் நாங்களே உருவாக்க நினைச்சா கூட நாயகனை உருவாக்க முடியாது. சோ தக்லைஃப நாயகனோட கம்பேரே பண்ணாதீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா நாம தான் தேவையில்லாம எதிர்பார்த்து போய் பல்ப் வாங்கின நேரம் தான் தக்லை. படத்தோட கதை நகரத்தை ட்ரெய்லர்லயே காட்டிட்டாங்க. சிம்புவோட ஃபேமிலி கமலஹாசனால பாதிக்கப்பட்டனால சிம்புவை தத்தெடுத்து வளர்த்துறாரு. மிகப்பெரிய ரவுடி ராஜ்யத்தை டெல்லியில வச்சிட்டு இருக்கிற கமலஹாசனை தட்டி விட்டுட்டு சிம்பு அந்த இடத்துக்கு வராரு. ஆனா மீண்டும் கமலஹாசன் ரிட்டர்ன் வந்து அந்த இடத்த பிடிக்கிறாரா இல்லையாங்கிறது தான் தக்லைஃபோட ஒன்லைன். இதை ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே தெரியும் இதுல என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்து தக்லைஃப் படத்துக்கு போனேன். ஆனா ட்ரெய்லர்ல என்ன காட்டினாங்களோ அதுதான் படம் ஃபுல்லா காட்டிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் தான் இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா வடிவமைச்சிருக்காங்க. ஒன்னு கமலஹாசன், சிம்பு, நாசர். இவங்க 3 பேருமே ஆக்டிங்ல குத்தமே சொல்ல முடியாத சூப்பரான ஆக்டர்ஸ். சோ இவங்களை தாண்டி மத்தவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு, மியூசிக் அல்டிமேட்டா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு, ஸ்டண்ட் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. ஆனா தேவையான முக்கியமான ஸ்கிரீன் பிளே மட்டும் இல்லாம போயிடுச்சு.